ஈவினிங் ஸ்நாக்ஸு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே இது கரெக்டாக செட் ஆகும். சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம், வெறுமனையாகவும் நம்ம இதை சாப்பிட்லாம். இன்னைக்கு தாட் ஃபார் த டே. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும். இதோட ஷார்ட் அண்ட் சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாலிபர்கள், குழந்தைகள் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமலே நிறைய தப்புகளை பண்ணுவாங்க. அதை பெரியவங்களாகிய நம்ம, பெற்றோராகிய நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சில நேரத்தில் என்ன ஆகும்னா, அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த டைமில் பெரம்பு எடுத்து கூட அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. பெரம்பெடுத்து அவங்கள திருத்துறது நம்மளுடைய கடமை. நீங்கள் நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான, ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதை நாங்களாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடுவோம். சப்பாத்திக்கு அது நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், நல்ல ஹெல்த்தியானது. கொண்டக்கடலையை வச்சு தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் தான், அது கரெக்டான மிக்சரில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது ஃபைனல் ப்ராடக்ட் அருமையாக இருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொடுத்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கட்டாயம் இது கிட்ஸுக்கு இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டோம். கொண்டக்கடலை மட்டும் ஒரு 5 to 6 மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அவிச்சு எடுத்துடலாம். குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சு நம்ம இதை அவிச்சு எடுத்துடலாம். மசால் கொண்டக்கடலைக்கு நம்ம 2 வெங்காயம் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இதை இப்போ நீட்டமாக நம்ம கட் பண்ணிடலாம். மெல்லிசாக நீட்டமாக கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் மெல்லிசாக கட் பண்ணுவோம். நல்ல மெல்லிசாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெல்லிசாக இருக்கணும். ஆயில் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். எண்ணெய் சூடானவுடனே கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், உடச்ச உளுந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா முழு உளுந்து. ஒரு 3 வத்தலை நம்ம பிச்சு போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு கைக்குத்தளவு. நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இப்போ சேர்த்துடலாம். இது நம்ம நல்லா வதக்குவோம். வெங்காயம் பாதி வதங்கினோடனே தக்காளி நம்ம சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கணும், நல்லா மசியணும். தக்காளி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கலாம். வெங்காய தக்காளி மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அதுதான் முக்கியம். நம்ம இதுக்கு லைட்டாக ஒரு அடி பிடிக்கிற மாதிரி ஒரு வாடை வரணும். மசாலா சேர்த்துடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுருவோம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 3/4 டீஸ்பூன், சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் ஆக்கிக்கோங்க. மல்லிப்பொடி 2 டீஸ்பூன். மல்லிப்பொடி தான் நம்மளுக்கு இதுக்கு மெயின். மல்லிப்பொடியோட டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா வதக்குவோம். நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் இதில் ட்ரையாக நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் இந்த வாசம் நம்ம கொண்டக்கடலை மசாலாவுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா ட்ரையாக இருக்கணும். கொண்டக்கடலை வேக வச்சதும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதில் இருக்கிற தண்ணியை ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் நம்ம இதில் ஊற்றலாம். நிறைய ஊற்ற வேண்டாம், 1/4 கிளாஸ் ஊற்றினா போதும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேர்த்துருக்கிற இந்த மல்லிப்பொடி அதோட பச்சை வடைலாம் கொஞ்சம் போகணும், ரொம்ப போக வேண்டாம், கொஞ்சம் போனால் போதும். அதோட நல்லா நம்ம வதக்குவோம். கரெக்டாக ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு நம்ம மசிச்சா போதும். நல்லா பச்சை வடை பேருக்கும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கடலையில் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகணும்.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம மசால் சென்னா. இப்போ கொஞ்சம் லெமனும் மல்லி இலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட்டுக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ட்ரையாக இருக்கணும். இது ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உரைப்பு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள்.